நம்ம ஒரு இடத்துல இருக்கோன்னா நம்மளுக்கு என்னங்க முக்கியம்? காசு, பணம், வண்டி, வசதி இந்த மாதிரி தான் முக்கியமா? அதுவும் முக்கியம்தாங்க. அதையும் தாண்டி நல்ல மனசு வேணுங்க. நல்ல மனசு இருந்தால் மட்டும்தான் நம்மளால நல்லா நிம்மதியாக வாழ முடியும். நல்ல மனசு இல்லாமல் அடுத்தவங்கள பார்த்து பொறாம பிடிச்சிட்டு அவள் இப்படி இருக்கா, நாம் இப்படி இருக்கோம், இந்த மாதிரி நினச்சிட்டு தான் வச்சுக்கோங்க, நம்ம லைஃப் ஜீரோவில் தாங்க போய் முடியும். அதனால் யாரையும் பார்த்தும் பொறாதப்படாதீங்க. நம்ம ஒரு இடத்துல இருக்கோம் அப்படின்னா ஒன்று நம்மளை சுற்றி இருக்கவங்க நல்லவங்களாக இருக்கணுங்க. அப்படி இல்லைன்னா நம்ம இருக்க ஹவுஸ் ஓனர் வந்து நல்லவங்களாக இருக்கணுங்க. நம்மளுக்கு வந்து அது ரெண்டுமே அமைஞ்சிட்டா அது கடவுள் கொடுத்தா வரந்தாங்க. நம்ம ஒரு இடத்துல இருக்கோம்னா, ஆனால் நம்ம ஒரு இடத்துல இருக்கோம் அப்படின்னாக்கா அதில் வந்து பக்கத்தில் இருக்கவங்க வந்து சரியில்லாத இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா ஹவுஸ் ஓனர் ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க, பக்கத்தில் இருக்கவங்க ஒரு மாதிரி இருப்பாங்க. இல்லைனா பக்கத்தில் இருக்கவங்க ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க, ஹவுஸ் ஓனர் நம்மளை டார்ச்சர் பண்ணுறவங்களாக இருப்பாங்க. ஆனால் எங்களை பொறுத்த அளவுக்குங்க, இது என்னோடய பதிவு, இது எனக்காக என் லைஃப்பில் நடந்துட்டுருக்க சொல்கிறேன், ஷேர் பண்ணிக்கிறேன் உங்களோட, அவ்வளோதான். எனக்கு வந்து எங்கள் ஹவுஸ் ஓனர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லவங்க. உண்மையில சொல்கிறேங்க. எங்கள் ஃபேமிலியில் கூட எங்களை அவ்வளோ கேர் எடுத்து அவங்க என்ன பண்ணுறாங்க எது பண்ணுறாங்கன்னு எதுவுமே கேட்க மாட்டாங்க. எல்லாம் எங்கள் அப்பா இருக்கும்போது அதோடு சரிதாங்க. என்ன பண்ணுற ஏதோ அந்த மாதிரி இது வரைக்குமே எங்களுக்காக ஒருத்தர் வந்து பண்ணதில்லை, ஒருத்தர் வந்து நின்னதில்லை. என்ன ஏது பண்ணுறீங்க, எப்படி இருக்கீங்க, ஒரு நாளில் கூட இது வரைக்கும் கேட்டதில்லைங்க. ஆனால் எங்கள் ஹவுஸ் ஓனர் அப்படிலாம் கிடையாதுங்க. ஒரு ஃபேமிலி மெம்பராக நின்று ஒரு ஃபேமிலி சொந்த ஒரு ரிலேஷன் மாதிரி ரொம்ப மோட்டிவேஷனாக இருப்பாங்க. நீங்கள் அதை செய்யடா, இது பண்ணுடா, நீ இப்படி இருங்க, ரொம்ப நல்லா இருக்குங்க. அந்த மாதிரி ஒரு சொந்தத்துலேருந்து எப்படி பேசுவாங்களோ அந்த மாதிரி அவங்கக்கிட்ட எதிர்பார்க்கலாங்க. நான் அவங்கக்கிட்ட ஒரு 1 வீக் 1 மந்த்துக்கு அப்புறம் பேசினா கூட எனக்கு அவங்க பேசுறது கேட்டு அப்படியே ஒரு தைரியம், ஒரு எனர்ஜி இருக்க மாதிரி இருக்குங்க. ஏன்னா அவ்வளோ ஒரு நல்லவங்க, உண்மையாலுமே சொல்கிறேங்க. ஆனால் எங்கள் பக்கத்தில் இருக்கவங்க அவ்வளோ இது நான் சொல்லிக்க முடியாது, அது சொல்ல வேணாம். ஆனால் எங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் சப்போர்ட்டு எங்கள் ஹவுஸ் ஓனர் மட்டும்தாங்க. அதனால் இந்த வீடியோ அவங்க பார்ப்பாங்களா என்னென்னு தெரியாது. அவங்களுக்கு அங்கே ஒரு ரொம்ப ரொம்ப மனசார நான் நன்றி சொல்லிக்கிறேங்க. ஆனால் தயவு செஞ்சு யாரை பார்த்து பொறாமப்படாதீங்க. இவங்க இருக்காங்களா, அவங்கக்கிட்ட எல்லாம் பண்ணுறாங்க, இருக்காங்க, சந்தோஷமாக இருக்காங்க, விட்டுருங்க. உங்களுக்கு முடியலையா, உங்கள்கிட்ட இல்லையா, அடுத்தவங்களை நினச்சி பொறாமப்படாதீங்க. அது நீங்கள் எப்படி மேலே வருது, நீங்கள் எப்படி லைஃப்பில் முன்னேறணும், அதை பற்றி யோசித்து நீங்கள் வளருங்க. அடுத்தவங்களை பார்த்தா அடுத்தவங்களை பற்றி நினச்சா அவங்கள பற்றி பேசி லைஃப்பில் ஒரு பிரயோஜனம் இல்லைங்க. அதனால் தயவு செஞ்சு யாரையும் பார்த்து பொறாமப்படாதீங்க. நல்ல மனசோடு இருங்க. இந்த இதில் நல்ல மனசோடு இருந்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும், நல்லா வாழ முடியும். அதனால் தயவு செஞ்சு சொல்கிறேங்க, யாரையும் பார்த்து பொறாமப்படாதீங்க. நல்ல உள்ளங்கள், நல்ல மனசோடு இருங்க, நீங்கள் எப்போவுமே ஜெயிப்பீங்க.